பொதுவா ரகசியம் அப்டின்னா என்ன சொல்லுவோம்? அது வந்து ஒரு ஒரு மறைமுகமானது அப்டின்னு சொல்லுவோம். நெறைய அன்பர்களுக்கு இதுல ஒரு குழப்பம் இருக்கும். என்னடா ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாரி ஒவ்வொருத்தரும் சில கருத்துக்கள பதிவு பண்றாங்களே! பட் எது சரி? எத நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது? எது உண்ம? எது பொய்யு? எது மெய்யு? எது பொய்யு? இந்த மாரி ஒரு குழப்பம்லாம் வரும். அவரு ஒண்ணு சொல்றாரு, இவரு ஒண்ணு சொல்றாரு, அவங்க ஒண்ணு சொல்றாங்க. இந்த மாரி குழப்பங்கள் யாருக்காவது இருக்கா? தயவு செஞ்சு இருந்தா ஓப்பனா சொல்லலாம். எனக்கு வந்து சில விஷயங்கள் விளங்கல சார். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொண்ண சொல்றாங்க. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இவங்க ஒண்ணு சொல்றாங்க. பட் எதுதான் சரி? இப்ப எத நான் கடைபிடிக்கிறது? எத நான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள்ல பேசுறாங்கல்ல. எதுதான் சரி? அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சிலருக்கு இருக்கும். அதுல வந்து அப்ப எதையுமே கடைபிடிக்காம இருக்கக்கூடிய ஒரு பெருவாரியான நண்பர்கள் நெறைய பலவிதமா பேசுறாங்க. பட் எதையுமே கடைபிடிக்க வேண்டாம்ப்பா விட்டுறலாம் அப்படின்னு இதுல 100க்கு 80% மேல இருப்பீங்க. அது ஒண்ண நம்ம கடைபிடிக்கணுன்ற எண்ணம் அந்த அவ்வளோ சீக்கிரம் வந்து வராது. அதனால இந்த வகுப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நல்ல ஒரு விழிப்புணர்வு நிலைய குடுக்கும். சரியா? அதனால தான் நம்ம அந்த கடவுள் ரகசியத்த பத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வகுப்பு இன்னைக்கு வந்தோம். ஒண்ணுமே கிடையாது. லைஃப் இஸ் சிம்பிள். நம்ம அத சரியா புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இந்த பிரபஞ்சத்துல சில விஷயங்கள் பரிபாஷையா, மறைமுகமா இருக்கு அப்படின்னா, சில நயவஞ்சகர்கள் அத தவறா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன் வந்து சித்தர்கள் நேரடியா சில கலைகள, சில மூலிகைகள நேரடியா குடுக்கல அப்டின்னா, அதாவது சுயநலம்னு ஒண்ணு சொல்லுவோம். சுயநலம் அப்டின்னா, என்னுடைய நலம், நான் நல்லா இருந்தா போதும்னு மட்டும் நினைக்கக்கூடியவங்க, இத வந்து நெறைய தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அமெரிக்காவுல அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? டக்குனு எல்லா பக்கம் அரிசி கொண்டு போய் எல்லாம் வாங்கி எல்லாம் ஸ்டாக் வச்சுட்டான் வீட்ல. ஸ்டாக் வச்சுட்டு என்ன அப்டின்னா, உங்களுக்கு இந்த அரிசி தட்டுப்பாடு வந்துரும். ஏன் ஸ்டாக் வைக்கிறான் அப்டின்னா, ஒரு ரூ. 500 கிடைக்கக்கூடிய ஒரு பொருள கொண்டு போய் நம்ம ஸ்டாக் வச்சுட்டோம்னா, அந்த எமர்ஜென்சி டயத்துல நம்ம ஒரு 2000த்துக்கோ, 3000த்துக்கோ வித்துறலாம். அப்ப நமக்கு நல்ல லாபம் இருக்கு. விக்கிறாங்க இல்லையா? இதுதான் சுயநலம். அதனால தான் இது இது வந்து மனிதனுடைய சட்டங்கள். இப்ப மனிதனுக்கே இவ்வளோ ஆசை இருக்கு, இவ்வளோ ஒரு மாற்றம் இருக்கு அப்டின்னா, இறை சட்டம் எப்படி இருக்கும்? சரவணா ஓப்பன் பண்றாருன்னு நெனைக்கிறேன். சொல்லுங்கய்யா. சரவணா ஐயா ஏதோ பேச நெனைக்கிறீங்க. மனிதனுக்கே இவ்வளோ சட்டங்கள் இருக்கு எவ்வளோ பாருங்க. இது மாரி தான் நம்ம நெறைய தமிழ்நாட்டுல நெறைய நீங்க நெறைய டைம் பார்த்துருப்பீங்க. எப்பயாவது விலை அதிகம்னா, வெங்காயம்லாம் விலை அதிகம்னா டக்குனு கொண்டு என்ன பட்ற போட்டு தனியா வச்சுருவாங்க. அது விலை கம்மியான போது தனியா தனியா வச்சுருவாங்க. விலை அதிகமா இருக்கும் டக்குனு கொண்டாந்து போட்டுருவாங்க. அந்த மாரி வந்து மக்களுக்கு தேவையோ இல்லையோ அத பத்தி அதுதான் அத பத்தின கவலையோ, அக்கறையோ யாருக்கும் கிடையாது. அவங்களோட நோக்கம் என்னன்னா, அது அதிகமா விக்கும்போது நான் சேல் பண்ணணும் அவ்வளோதான். அப்ப அது அது வந்து பொதுநலமா, சுயநலமா அப்படின்னு பார்த்தா அது சுயநலம். அதுக்கு பேர் என்ன? சுயநலம். ஏன்னா, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில ரகசியங்கள் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சில ரகசியங்கள் வந்து ரகசியங்களாகவே இருக்குது அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அத வெளிப்படுத்தணும் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அது தீயவர்கள் கையில தான் அதிகமா இருக்கும். இப்ப இன்னைக்குமே வந்து நம்ம 4 விதமான வேதங்கள பத்தி நமக்கு தெரியும். ரிக், யஜூர், சாம, அதர்வனம் அந்த வேதங்கள பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது இந்த 4வது வேதம், இந்த அதர்வண வேதத்த பத்தி நம்ம சொல்லுவோம். இந்த அதர்வண வேதங்கிறது எதற்காக அப்டின்னா, முன்னாடி இருந்த ஒரு காலகட்டத்தில ஒரு நாடு ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்டின்னா, அரசன் நல்லா இருக்கணும். அந்த அரசன் நல்லா இருந்தா தான் அந்த நாட்ல உள்ள மக்கள் நல்லா இருப்பாங்க. அப்ப இந்த ஜோதிடம், மருத்துவம், இந்த எண்கணிதம் இந்த மாரி விஷயங்கள்லாம் எதற்காக வந்தது அப்டின்னா, ஒரு நல்ல நல்ல நேர்மறையான ஒரு மாற்றத்த குடுக்கணுங்கிறதுக்காக வந்தது. இன்னைக்கு எல்லாமே இந்த கலியுகத்தில எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படுது இன்னைக்கு. ஜோதிடம், மருத்துவம், எண்கணிதம் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே, ஒவ்வொரு மனிதனுடைய மோஸ்ட்லி நெறைய இடங்கள்ல பார்த்தா அப்படின்னா, செல்ஃபிஸ்ட்டா அதாவது அவனுடைய தேவைகள பூர்த்தி செய்வதற்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் இங்க பிரச்சனை. அதனால தான் நெறைய ரகசியங்கள் வந்து ரகசியங்களாவே ரொம்ப சைலன்ட்டா இருக்கு. இப்ப நம்ம சொல்றது வந்து நம்ம வேற ரகசியத்தெல்லாம் பார்க்கல. நம்ம பிரபஞ்சத்தில வந்து இந்த கடவுள பத்தின ரகசியத்த நெறைய பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்ல நம்ம எவ்வளவோ கோவில்கள் இருக்கு. நெறைய கோவில்கள் இருக்கு. பலவிதமான வழிபாடு முறைகள் இருக்கு. இதே ஷண்மத வழிபாட்டுல பார்த்தோம் அப்டின்னா, முருக வழிபாடு இருக்கு, கணபதி வழிபாடு இருக்கு, அம்பாள் வழிபாடு இருக்கு, சிவ வழிபாடு இருக்கு, வைணவ வழிபாடு இருக்கு, இயற்கை வழிபாடு இருக்கு. இந்த மாரி பலவிதமான வழிபாடுகள் இருக்கு.
ஆனா இதுக்கும் விளக்கமும் குடுத்துருக்காங்க. இதுக்கு இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே நம்ம கையில இருக்கு. எல்லாமே இருந்தும் ஒரு குழப்பம் நமக்கு இருக்கு. இது போக இன்னொரு குரூப் வந்து நீங்க கோயிலுக்கே போக வேண்டாம்னு சொல்ற குரூப் கூட ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் கோயிலுக்கு போய் இதெல்லாம் கடைபிடின்னு சொல்ற குரூப். இதுல வந்து நமக்கு ஒரு பெருவாரியான ஒரு பெரிய குழப்பம் வரும் மனசுல. என்னடா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விதமா சில விஷயங்கள பேசிக்கிட்டே போறாங்களே, எத கடைபிடிக்கணும், எத விடணும், எத நம்ம புடிச்சுக்கணும், எத நம்ம லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு நமக்கு. அ அந்த குழப்பத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, சில விஷயங்கள நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதாவது அப்பதான் வந்து நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கமே நமக்கு தெரியும். நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியும். அத நம்ம சரியா புரிஞ்சுகிட்டு, நம்மளுடைய பயணத்த வந்து நம்ம எப்படி செட் பண்ண முடியும்? நம்ம இப்படிதான் செட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமே நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏன்னா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்த வந்து பொதுவா சில பேர்லாம் அறுதியிட்டுறாங்க. அப்படிலாம் அறுதியிட முடியாது. வந்து ஒரு இறைவன வந்து ஒரு எல்லைக்குள்ள நீங்க கொண்டு வரவே முடியாது. அது ஒரு அளப்பரிய ஒரு சக்தி. அத நம்ம அடைய முயற்சி பண்றோம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, குருகுல ஆன்மீக மையத்தில காலையிலயும், இரவும் நம்ம தொடர்ந்து தியானம் செய்றோம். அதுபோக நெறைய வகுப்புகள், அது சம்பந்தமான அந்த நெறைய ஓதுறோம். இறைவன பத்தின ஒரு நெறைய பெரிய, பெரிய விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் போக வந்து மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு தேவையான பல விஷயங்கள தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கோம். பிறருடைய மகிழ்ச்சி, பிறருடைய அந்த விழிப்புணர்வு இதெல்லாம் குடுக்குறதுக்காக நம்ம ஒவ்வொரு நேரத்திலயும் வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து சேவைகள செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதனுடைய பிரதிபலன் தான் இந்த வாயுமண்டலம். ஒரு நல்ல சக்திய நீங்க கட்டமைக்கணும் அப்டின்னா, அவ்வளோ சர்வசாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நல்ல பவர். ஒரு நம்ம அமாவாசையில தியானத்தில தியானத்திலே பௌர்ணமி தியானத்தில வந்து எப்படி இங்க மட்டும் அந்த பவர் வந்து தொடர்ந்து இதுல கட்டமைக்கப்பட்டது அப்டின்னா, அதுதான் அந்த தொடர்ந்து விமர்சனங்களை கடந்து, குழப்பங்களை கடந்து ரொம்ப தெளிவான அன்பர்கள் பயணிக்கிறதுனால இது கிடைக்குது. ஒரு தெளிந்த நீர் எப்படி இருக்கும்? அப்ப இங்க சரியான ஃபார்முலாவ நம்ம பயன்படுத்துறனால மட்டும் தான் இந்த வாயுமண்டலம் ஒரு பவர்ஃபுல்லா மாறி, இன்னும் மக்களுக்கு தொடர்ந்து நன்மைகள செய்துட்டு இருக்கு. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்த குடுக்குது, மனோபலத்த குடுக்குது, ஆத்ம விழிப்புணர்வு மற்றும் பலத்த குடுக்குது. நம்ம அத புரிஞ்சுக்கணும். இத நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களால இந்த ஈர்ப்புக்குள்ள வந்து இதனுடைய வாயுமண்டலத்தினுடைய சக்தி எடுத்துக்க முடியும். அவ்வளோதான். இத நீங்க புரிஞ்சுக்கல அப்டின்னா, அதாவது இந்த அலைன்மென்ட்ட உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த அலைன்மென்ட்ட புரிஞ்சுக்க முடியல அப்டின்னா, இங்கருந்து ரிலீஸ் ஆகுற எனர்ஜிய உங்களால ஈர்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த கடவுள் ரகசியம் அப்டின்னு ஒரு கன்டென்ட்ல நம்ம முக்கியமான சில தகவல்கள் பார்க்க போறோம். இதுல வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். ஆனா, உங்களுக்கு அது விளக்கம் நான் நிச்சயமா குடுக்குறேன். பொதுவா நம்ம ஆண்டவன் அப்படின்னு நம்ம இறைவன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து விரிந்த விரிந்தவன் சொல்லுவோம். ஒரு விரிந்த நிலையில இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். எல்லையே இல்லாதவன் சொல்லுவோம். இதனுடைய பொருள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பரந்து விரிந்து அதாவது அனைத்துமே அவனாக உள்ளான், அவனே அனைத்துமாக உள்ளான்னு ஒரு பழமொழி ஒண்ணு கேட்டிருப்பீங்க. இந்த முழு உலகமும் பார்த்தீங்க அப்படின்னா, பரந்து விரிந்து எல்லா பொருள்கள்லயும் நீக்கமற அந்த சக்தி வந்து அந்த நிறைந்து இருப்பவன் தான் இறைவன். அப்ப அந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாத்தையுமே தன்னுள்ள அடக்கி அந்த நிலை வந்து வச்சிருக்கு. இதுல நெறைய இப்ப நம்ம அந்த இறை பெயர்கள் எவ்வளவோ பெயர்கள்லாம் பார்க்குறோம் நம்ம. நெறைய கடவுள வந்து ஆதி பகவன், ஆதின்னு சொல்றோம், பகவன்னு சொல்றோம், ஆண்டவன் சொல்றோம், கடவுள்ன்னு சொல்றோம். இறைவன்னு சொல்றோம், தெய்வம்ன்னு சொல்றோம், அனாதின்னு சொல்றோம், பிரம்மன்னு சொல்றோம், பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம், பூரணா பூரணம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாரி வந்து பல விதமா நம்ம வந்து சொல்றோம். ஆனா, இது பல அன்பர்களுக்கு அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியாதனால தான் நெறைய குழப்பங்கள் வருது. நெறைய பேர் வந்து ஏன் சாமி தான் சைவம் தான் உயர்ந்ததுன்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் வைணவம் தான் உயர்ந்ததுன்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு. இன்னொருத்தர் இல்ல இதெல்லாம் 2 இல்ல அம்பாள் தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை எங்க வருது? இத தான் நம்ம அ அன்னைக்கே நம்முடைய அந்த 64 நாயன்மார்கள்ல ரொம்ப தெளிவாவே வந்து நம்ம பேர் ஞாபகத்துக்கு வரல இந்த நேரத்துல.
திருஞான சம்பந்தர் வந்து ஹரியும் ஹரனும் ஒன்று, அதை அறியாதவன் மனம் மண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஞானத்தை உணர்ந்திருந்தார். ஞானத்தை உணர்ந்திருந்தார். ஆனா அவருடைய அந்த பயணிக்கக்கூடிய பாதைங்கிறது தெரிஞ்சிருந்தார். அவர் பயணிச்சது பக்தி மார்க்கம் தான். அதுல எவ்வளோ ஞானம் நிறைஞ்சிருக்கு பாருங்க, எவ்வளோ யோகம் நிறைஞ்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பிரிக்கிறோம். கோவில்ல போய் வழிபாடு செய்யறது பக்தியை மட்டும் இன்னைக்கு நிறைய சொல்றோம். ஆனா உண்மை அன்னைக்கு அன்னைக்கு பக்தி செஞ்சவங்கள்ட்டயே அந்த ஞானமும் யோகமும் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க இன்றளவும் பேசப்படுறாங்க. இன்றளவும் தொடர்ந்து பேசப்படுறாங்க. அதனால அந்த கடவுளுடைய அந்த பெயர்கள்ல உள்ள அந்த மறைந்து இருக்கக்கூடிய அந்த சூட்சமங்களை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம கேட்கும்போது கூட நிறைய பேரை சொன்னீங்க அதை. நிறைய குழப்பம் எங்களுக்கு இருக்குது சார். நிறைய பேர் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்களே, எதுதான் சரி? எதை நான் கடைபிடிக்கணும்? அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் எல்லாத்துக்கும் இதுல தொடர்ந்து இருக்கும். நம்ம பொதுவா ஆதி சிவன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா அந்த உலகத்துல வந்து முதல் கடவுள் எது எது அப்படின்னா ஆதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பொதுவா. ஆதி அப்படின்னா என்ன? முதல் அப்படின்னு அர்த்தம். முதல் நிலை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மூல நிலை, இருக்கக்கூடிய இருப்பு நிலை அப்படின்னு நம்ம இதை வந்து நம்ம பொருள் வச்சுக்கலாம். ஆதி அப்படின்னா முதல் நிலை, மூல நிலை, இருப்பு நிலை அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த உலகம் வந்து இந்த பூமி தோன்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இருந்த தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை தான் இந்த முதல் நிலை. அப்ப அந்த முழு உலகமும் தோன்ற காரணமா இருந்தது அப்படின்னா அதுதான் மூல நிலை. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ரகசியங்களும் வந்து தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலை. இந்த மூன்றுமே அடக்கி வச்சிருக்கக்கூடியது அந்த பூமி. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அதனுடைய மூலமும் அதனுடைய அதனுடைய முதல் நிலையும் அதனுடைய மூல நிலையும் அதனுடைய இருப்பு நிலையும் எல்லாத்தையும் தன்னகத்தை அடக்கி நம்ம இதை வச்சிருக்கனால தான் இது ஆதி நிலை அப்படின்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகவன் அப்படின்னு சொல்றோம். இறைவனை வந்து பகவான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து பொதுவாக வந்து இந்த இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம வடமொழி சொல்லுங்க. அது அதாவது மெயினா பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா அது ஒரு மதிப்பு மிக்க அப்படின்னு ஒரு பொருள். பகவன் பகு அதாவது பகு பிளஸ் அவன், அதான் பகவன் சொல்றோம். வேற ஒன்றும் இல்லை. நம்ம பகவான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்கவன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இறைவன் தான் இந்த உலகத்துல வந்து எல்லாத்துலயும் வந்து மதிப்பு வந்து அதிகமானவன் அப்படின்னு நம்ம இப்ப நம்ம குடும்பத்துல எப்படி பார்ப்போம்? ஒரு குடும்ப அளவுல பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையும் விட வந்து இவன் தான் மூத்தவன். இவன் வந்து இப்ப இருக்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே வந்து இவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் மூத்தவன், மூத்த நிலையும் அந்த நிலைதான், மூல நிலையும் அந்த நிலைதான். இதைத்தான் நம்ம பகவன் அப்படின்னு சொல்றோம், பகவான்னு சொல்றோம். அப்ப வந்து எல்லாத்துலயும் முதல் பொருள்ல வந்து நம்ம பகவான் சொல்றோம். ஆண்டவன் அப்படின்னு சொல்றோம். ஆண்டவன் இப்ப நம்ம அவருடைய பெயரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நம்ம சொல்லக்கூடிய பெயர்களை தான் திரும்ப திரும்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆண்டவன் அப்படின்னா அது ஒரு எல்லை இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவன் அப்படின்னா எல்லை இல்லாத பொருள், நல்ல ஒரு விரிந்த பொருள். இந்த உலகம் முழுவதிலும் பார்த்தீங்க அப்படின்னா பறந்து விரிந்து ஒவ்வொரு பொருளிலும் வந்து நீக்கமர நிறைந்திருப்பவன் அப்படின்னு பொருள். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வந்து அதை அடக்க முடியாது, அந்த ஒரு நிலையை அடக்கவே முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லையும் காட்ட முடியாது. இது வந்து ஒரு வரையறுக்கவே முடியாது. நம்ம வார்த்தைகளால அதை சொல்ல முடியாது. வார்த்தைகளால சொல்ல முடியல அப்படின்னா அது அந்த நிலை வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் பாருங்க. அப்ப நம்ம இங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, உயிரினுடைய படர்க்கை இங்க நிலையான மனம்.
அப்போ வந்து உயிராக ஒடுங்கி உயிரே பரமாக கடவுளாக மாறுறது தான் இங்கே கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடவுள், நம்ம கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ கடை ப்ளஸ் உள், வேற ஒன்றும் இல்லை. கடை ப்ளஸ் உள், அதாவது கடந்து நமக்குள்ள நமக்குள்ள கடந்து நம்ம உள்ளே நம்ம சென்றோம் அப்படின்னா, நம்ம கடந்து உள்ளே செல்ல செல்ல நம்முடைய மனதை அடக்கி, நம்ம கடந்து உள்ள சென்று மனதை அடக்கி உள்ள தொடர்ந்து சென்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இறுதியில அடித்தளமா இருக்கிறது அந்த இருப்பு நிலை. அப்ப அந்த இறைவனை அந்த இறுதியில கண்டு நம்ம ஈஸியா கண்டு உணர்ந்து கொள்ளலாம். அதை தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்றோம். இருக்குங்களா? நமக்குள்ள கடந்து போனா அந்த இறுதி இருப்பு நிலை வந்து எது அப்படின்னா அந்த இறைநிலை அப்படிங்கிறது நமக்கு இங்க வந்து இது புரிஞ்சுக்கணும். இறைவன் சொல்றோம். இறைவன் அப்படின்னா என்ன? இறைவன் என்றால் வந்து நம்ம அரசன் சொல்லலாம், தலைவன் சொல்லலாம், இல்லைன்னா எல்லாத்தையும் தன்னுள்ளே அடக்கி வச்சிருப்பவன் சொல்லலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் எல்லா கட்டுப்பாட்டையும் யார் கையில வச்சிருக்க? அதுதான் வந்து அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலை தான். இந்த நிலை வந்து எப்பயுமே யாருக்காகவும் இதை மாத்திக்காது. எப்பயுமே அது அதனுடைய விதிப்படி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுதான் நம்ம இறைவன் சொல்றோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அனாதின்னு சொல்லுவோம். அனாதியானவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனாதியானவன் என்ன? அதாவது ஆதாரமே இல்லாதது அனாதி அப்படின்னு. ஒரு பொதுவா வந்து ஒரு ஒரு புத்தகத்தை வந்து ஒரு மேஜையில நம்ம வைக்கிறோம். அந்த மேஜை எங்க இருக்கு? பூமி மேல இருக்கு. அந்த பூமி எங்க இருக்கு? வெட்ட வெளியில இருக்கு. அப்ப புத்தகத்திற்கு எது ஆதாரம் அப்படின்னா மேஜை ஆதாரம். மேஜைக்கு எது ஆதாரம்? பூமி ஆதாரம். அப்ப அந்த பூமிக்கு எது ஆதாரம்? வெட்டவெளி ஆதாரம். இப்ப வெட்டவெளிக்கு எது ஆதாரம்? ஒரு கேள்வி அடுத்து. அங்க என்ன வந்துடும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதான் அனாதி. அது அனாதியான ஒரு நம்ம ஒரு இதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சில புரிந்து கொள்ள முடியாத சில புதிர்களாக கூட சில இது நமக்கு இருக்கும், நமக்கு தோணலாம். அப்போ ஒரு கேள்வி கடைசியா வரும். சரி, சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஏதோ நம்ம புரியுற மாதிரி, கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. இதெல்லாம் கடந்து போய் நம்ம அந்த கடவுளை யார் தான் உருவாக்கினா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம பொதுவா இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த இதுவரை யாருமே வந்து அதாவது இறைவனுக்கு, அதாவது கடவுளுக்கு தந்தை, தாய் தந்தை வந்து இது வந்து அனாதின்னு சொல்லுவோம். அதை வந்து வரையறுக்கவே முடியாது. அதுக்கு வந்து இறைவனுக்குன்னு கடவுள் தாய் தந்தை அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னு இங்க வந்து குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம வந்து வரையறுக்க முடியாது. அந்த இறைநிலை, அந்த இறை அனுபவம், அந்த இறை ஆற்றல் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து வரையறுக்கவே முடியாது. இன்னைக்கும் வந்து நிறைய விதமான மார்க்கங்கள் இருக்கு. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், இந்த மாதிரி இதுல நம்ம வழிபாடு முறைகள்லையும் நிறைய மார்க்கங்கள் இருக்கு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒரு எல்லைக்குள்ள கொண்டு வந்துட முடியாது. நமக்கு எது பெஸ்ட், நமக்கு எந்த மார்க்கம் பெஸ்ட்? ஆனா எல்லா மார்க்கமும் பெஸ்ட் தான். எல்லா மார்க்கமும் இறைவனை அடையிறதுக்கு உண்டான ஒரு ஞானத்தை தான் சொல்லுது. பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எந்த மார்க்கம் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நமக்கு எது ஈஸியாக இருக்குது, அதை நமக்கு ஆனால் எது உங்களுக்கு வரும் அப்படின்னா, உங்கள் செல்ல எது பதிவாயிருக்கோ அதுதான் வரும். உங்கள் சமஸ்காரத்தில் எது பதிவாயிருக்கோ அதுதான் உங்களுக்கு வரும். எனக்கு தியானம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதில் வந்து காடை வந்து கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டு. சில பேர் வந்து நல்ல பக்தி செய்வாங்க, அவங்க உண்மையாக இருப்பாங்க. பக்தியில் வந்து சின்ன பொய்மை கூட அவங்கள்ட்ட இருக்காது. ஒரு சின்ன அளவில் கூட அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு பக்தி மார்க்கம் பெஸ்ட்டு. சிலருக்கு ஞான உபாசனை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் முத்து முத்தா வந்து மற்றவங்களுக்கு அப்படின்னு ஒரு ஒரு கேள்விக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க இதிலே தெளிவாயிருவாங்க. அடுத்தவங்களுக்கு சந்தேகமே வராது. அந்த அளவுக்கு ஞானத்தை வந்து விளக்கி மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்க. கடைசியாக பார்த்துலாம் பிரம்மன் சொல்கிறோம் நம்ம பொதுவாக.
பிரம்ம அப்படின்னா நித்தியமாக இருக்கின்ற ஒரு பொருள், வேற ஒன்றும் நித்தியமான, அது மாறாதது. பிரம்ம எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய சித்தர்கள் வந்து ஜீவசமாதி ஆறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அவங்க உடலை வந்து நம்ம இடத்துல புதைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த உடல் வந்து அழுகாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிரேத உடல் வந்து இந்த இயற்கையே வந்து அந்த ஆசீர்வாதத்தை யோகிகளுக்கு கொடுத்துருக்கு பொதுவா. அதாவது ஒரு உயிரினுடைய படர்க்கை, ஒரு உயிர் வந்து இந்த உடலை விட்டு சென்றுச்சு அப்படின்னா இந்த பூமியில வந்து சில கர்ம கணக்கு வழக்குகள், அந்த ஆன்மானால எத்தனையோ ஆன்மாக்களுக்கு நம்ம நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அந்த உயிருக்கு இருக்கும். அப்ப அந்த உயிர் வந்து இந்த பிரபஞ்சத்துல எங்க வேணாலும் பயணிக்க முடியும். எந்த இடத்துல வேணாலும் பயணிக்க முடியும். சில நியதிகளுக்கு உட்பட்டு அதான் அந்த பரபிரம்ம நிலைன்னு சொல்லுவாங்க. இப்பயுமே நம்ம கோவையில இருக்கக்கூடிய என்னுடைய அருகில இருக்கக்கூடிய ஒரு சித்தருடைய ஜீவசமாதி, அவர் வந்து கேரளாவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சித்தருடைய சீடர் அவர். ஆல்ரெடி வந்து நம்ம அவர்கிட்ட போய் இவர் இருந்து பயிற்சியெல்லாம் கத்துக்கொண்டு தியானம் மற்ற யோக கலைகள்லாம் கற்றுக்கொண்டு அங்கேருந்து ஒரு முறை வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்து ஒரு முறை வீட்டுக்கு வந்து நம்ம அஸ்யூஷுவலாக அந்த தியானத்தில் அந்த பயிற்சியெல்லாம் வந்து அப்படி அதெல்லாம் வீட்லேயும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கார். ஒரு நாள் இப்படி அவர் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது மோன நிலைக்கு போயிடுறார். மோன நிலை அப்படின்னா அந்த பரபிரம்ம நிலைக்கு போயிடுறார். பிரம்ம நிலைன்னா அந்த பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுறார் அவர். அந்த பிரம்மத்தோட அவர் ஐக்கியமாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்துட்டாருன்னு இவங்க தப்பு கணக்கு போட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவரை கொண்டு புதைச்சிடுறாங்க. புதைச்ச பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய குருநாதர் வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு அப்படியே அங்கேருந்து வர்றாரு. நடந்து வந்து இங்கே வரும்போது, இவர் ஊருக்கு வரும்போது அவருடைய வீட்டுக்கு நேராக போகிறார். வீட்டுக்கு போய் அவரை கூப்பிடும்போது அவர் இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு சொல்ல, இல்லையே அவர் இறக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அவருக்கு ஆயுசு நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இது உண்மையாக நடந்த கதை. இவர் ஆயுசு நிறையா இருக்கேன்னு சொன்னோன்னா அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அன்னைக்கு வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி. இல்லை நான் அதை பார்க்கணும் அப்படின்றாரு. குருநாதர் பார்க்கணுங்கிறத நேராக இவரை கூப்பிட்டு போகிறாங்க அந்த அவர் புதைச்ச இடத்துக்கு. இல்லை அது நீங்கள் தோண்டணும் அப்படிங்கிறாரு. அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஊரில். அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, 2 மாதம் ஆச்சு, இந்நேரம் வந்து ரொம்ப இதாகிருக்கும், அதெல்லாம் வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே, இல்லை நான் அவரை எழுப்பணும் அப்படின்னா இங்கே ஏதாவது வந்து ஒரு அசம்பாவிதம் வரும், பரவாயில்லையான்னு கேட்டிருக்காரு. அவங்க பயந்துட்டாங்க, இவர் ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு, ஏதாவது செஞ்சுட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்து இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய கலெக்டருக்கு தெரிவித்து முறையாக பர்மிஷன் வாங்கி அதை செஞ்சுருக்காங்க. கரெக்டாக அவருடைய அந்த பிரேதத்தை எடுத்து வெளியே வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவர் மானசீகமாக பார்க்கும்போது 2 பேரும் மானசீகமாக பேசிக்கிறாங்க, குருநாதரும் அவரும். மானசீகமாக பேசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கண்ணிலேருந்து அந்த நீர் வந்திருக்கு வெளியில். அப்போ அவர் கேட்டிருக்கார், மீண்டும் வந்து உலகத்தில் வாழ ஆசைப்படுறேன்னு கேட்கவும், இல்லை 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 எனக்கு அந்த விருப்பம் இல்லை, நான் வந்து இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டனால வந்து அவர் என்ன பண்ணிடுறார், மீண்டும் அடக்கம் செஞ்சு ஒரு கோவில் எடுத்து அவருக்கு வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி இப்பயுமே அது நடந்துக்கிட்டு இருக்கு. பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ சித்தர்கள்லாம் வந்து இந்த பிரம்ம நிலைக்கு போய் அதை உணர்ந்திருக்காங்க. அதனால ஒரு விஷயம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். சரி, அப்புறம் ஒரு கேள்வி வரும், இப்போ நம்மளாம் யாருங்க, நம்ம எப்படி அந்த ஒரு நிலையை நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே வந்து இந்த இந்த பிரபஞ்ச நாயகன் யாரு, இறைவன் சொல்லுவோம், அவரை நம்ம வரையறுக்கவும் முடியாது. அதே நேரத்தில் நம்ம இப்போ பண்ணுற பக்தி, ஞானம், யோகம் எல்லா மார்க்கமுமே சரியான ஒரு நிலையில தான் இருக்குது. நம்ம நிறைய பேர் இங்கே குழப்புவாங்க, பக்தி மார்க்கம் ரொம்ப தப்பும்பாங்க. தப்பு. உண்மையில் வந்து ஒவ்வொரு நிலையும் இந்த இறைவன் வந்து உலக நன்மைக்காக கொடுத்துருக்காரு, சும்மாலாம் கொடுக்கல. அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக, அதாவது அவருடைய கொஞ்சம் ஆக்டிங் மாறினா கூட இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றம் வந்துடும். உண்மையில் சொல்ல போனால் அந்த உலக நாடகத்திற்கும் அவருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இந்த பூமி நல்லா இயங்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலாக்கோளும் வியாழனும் 2 கோளும் இப்போ சிறப்பாக இயங்கினா மட்டும்தான் பூமியில் வந்து எந்த பாதிப்புகள், இந்த ஈர்ப்பு வந்து சரியாக இருக்கும், அது பாதிப்புகள் இருக்காது. அப்படி நமக்கு இந்த துணைக்கோளுடைய உதவி இல்லை அப்படின்னா நேரம் நம்ம வந்து மனித வாழ்க்கை, உலக வாழ்வு இதே இருக்காது. அப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து நம்ம எல்லைக்குள்ளே யோசிக்கிறோம். அப்போ அந்த பிரபஞ்ச நாயகனுடைய அந்த இது பாருங்க, அதான் யோக நிலை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா முதல்வன் ஏன் நம்ம இறைவனை சொல்கிறோம் அப்படின்னா,
இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். மனிதனை விட வந்து எல்லா உயிர்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் நம்ம வந்து பொதுவாக வந்து மனிதனை நம்புறதை விட இறைவனை நம்புறது பெட்ரும். நான் எப்பயுமே தொடர்ந்து பெட்ரு, ரொம்ப பெட்ரு. நான்லாம் உண்மையில் நிறைய அனுபவபூர்வமாக உணர்ந்து நான் சொல்கிறேன். ஒரு மனிதனை நம்பி ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதை விட இறைவனை நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். அதை சொல்ற விதங்கள் வேற வேற மாதிரி இருக்கும். நம்ம குருகுல் ஆன்மீக மையத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உமா தண்டபாணி அம்மா ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து வாசுகி ரவி வேற ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது மாதவன் ஐயா வேற விதமா சொல்லுவாரு. அதே விஜயராமன் வேற விதமா சொல்லுவாரு. இப்ப நான் வேற விதமா சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்ற விதங்கள் மாறுபடும், அவ்வளவுதான். அவங்க அனுபவ ரீதியாக புரிந்து கொண்ட விஷயங்களை இங்க சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது ஒரு உண்மைதான். அவங்களுடைய அனுபவத்துல எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதுல உள்ள மெய்ப்பொருளை நம்ம பார்க்கணும். அதுல உள்ள மெய்ப்பொருள் அப்படின்னா, நம்ம மெய்ப்பொருள் அப்படின்னா அதுல உள்ள உண்மை நிலை என்ன? அதுல உள்ள உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சரி. நம்ம இப்ப சப்ஜெக்ட்டுக்கு நேரடியா வந்துடலாம். நிறைய குழப்பிட்டேன் உங்களைய. என்ன பிரம்மம் அப்படி இப்படி நிறைய இதெல்லாம் நம்ம கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா இருக்கு, அவ்வளவுதான். இந்த பிரபஞ்ச நாயகன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் தொடர்ந்து நன்மையை செய்து கொண்டிருப்பவன், அதே போன்று இந்த இந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவனா, இது இவ்வளவு சொல்றோம். எல்லா புகழும் யாருக்கு இருக்கு அப்படின்னா இறைவனுக்கு தான் இருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, இங்க நிறைய மார்க்கங்கள், வழிகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இங்க நிறைய மதங்கள் இருக்கு. நம்ம இந்து இந்து சமயம் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி இருக்கு, இஸ்லாம்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எல்லாருமே ஒரே ஒரு இறைவனை தான் வழிபாடு செய்யறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுல ரொம்ப தெளிவாய்க்குங்க. எல்லாருமே சிவன் அப்படின்னாலும், கர்த்தர் அப்படின்னாலும், அல்லாஹ் அப்படின்னாலும் ஒருத்தர் தான். தனித்தனியான இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப எல்லாருடைய ஒரு இறைவனை தான் நம்ம வழிபாடு செய்யறோம். ஒரு இறைவனை தான் வழிபாடு செய்யறோம். ஆனா கர்ம விதியால மாறுபட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்ம விதி, கர்ம வினை, அப்படி கர்ம விதி. நீங்க ஒரு இஸ்லாம் மதத்துல நீங்க போய் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம கணக்குக்கும் அங்க இருக்கக்கூடிய நிலைக்கும் சரியா கோயின்சிடா இருக்கு. அதனால உங்களுடைய பிறவி அங்க இருக்கு. நீங்க ஒரு இந்து மதத்துல பிறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறவி வந்து இயல்பா அமைஞ்சிருக்கு. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கர்ம தத்துவத்தினுள்ள பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய இப்போ வந்து அந்த இறைவனை உணர்ந்த முகமது நபியோ இல்லை இயேசு பெருமானோ யாருமே வந்து மதத்தை உருவாக்க சொல்லலை. இயேசு வந்து அவர் வந்து பொதுவாகவே அந்த அந்த இறை நிலையை உணர்ந்தார். அந்த உலகத்துக்கு அதை உயர்த்தினார், அதை வந்து உணர்த்தினார். மனிதனுக்கு சொன்னார், பாவங்கள் செஞ்சா அப்படின்னா அவன் வந்து பரம்பொருள் மன்னிக்க மாட்டான், அதுக்கு வந்து தண்டனை அனுபவிப்பேன் அப்படின்னு நிறைய எவ்வளோ சொன்னார். அதே நேரத்தில் வந்து அவர் சொல்லுவாங்க, அவர் வந்து மற்றவர்களுடைய பாவத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அன்பு இந்த உலக உயிர்கள் மேலே அந்த அளவுக்கு அவருக்கு அன்பு இருந்தது. ஆனால் அவர் எக்காலத்தும் வந்து மதத்தை உருவாக்குனது மனிதன். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே மதம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா மனிதன் தான் உருவாக்கணும். இந்து மதம் அப்படின்னு ஒன்று இல்லை. சனாதனம் முதலும் முடிவும் மற்றது தான் இந்த சனாதனம். அதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதுக்கு ஆரம்பமும் இல்லை, எண்டும் இல்லை. அது மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி மதங்களை இன்னைக்கு மனிதன் வரையறுக்கிறான். அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த சூழ்நிலைகளில் சிலர் வந்து அந்த இறைநிலையை போதிக்கிறாங்க. இவங்க மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை சாக்கா வச்சுக்கிட்டு சில சில குறிப்புகளை எடுத்துக்கிட்டு அதுக்கு இந்த மதம் கிரியேட் பண்ண பௌத்தம், சைனம், இந்த மாதிரி நிறைய மதங்கள் வந்து காரணம் என்னன்னா உலக நன்மைக்காக அப்பப்போ அந்தந்த இடங்கள்ல சில மாற்றங்கள் நிகழும். இந்த எல்லாத்தையும் இயக்கக்கூடிய சக்தி எது? கடைசியாக ஒரு கேள்விக்கு வந்துடும். எல்லாத்தையும் இயக்கக்கூடிய சக்தி எது அப்படின்னா அந்த பரம்பொருள் சக்தி. அதை நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உங்க உணர்வு நிலையில. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ இவ்வளவு மதங்கள் இருக்கு, இவ்வளவு மார்க்கங்கள் இருக்கு. எல்லா மதங்களையும் மார்க்கங்களையும் இயக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி எது அப்படின்னா அந்த பரமாத்ம சக்தி. பரம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். ஆத்மானா நம்ம சொல்றோம் எல்லாமே ஆத்மான்னு சொல்ற உயிரை, அதே மாதிரி அது ஒரு ஆத்மா தான்.
நம்மளுடைய ஆன்மாவுக்கும் அவருடைய ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வர்றோம். அவர் வந்து எப்பயுமே தூய்மையாக இருக்கார். நம்ம அப்பப்போ வந்து இங்கே பிறப்பு இறப்பில் வந்து தூய்மை இழந்துடுறோம். அவர் எப்பயுமே தூய்மையாக இருக்கனால, அதாவது இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பாவங்கள் நீங்கள் வேற எங்கேயும் தர முடியாது. வேற யாரும் எந்த மனுஷனும் வாங்க மாட்டான். எவ்வளோ பேர் நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், ஏன் நானே செய்ய மாட்டேன் அதை. முடியாது, செய்ய முடியாது. என் பாவத்தை கொஞ்சம் வாங்கிக்க சார், எனக்கு இவ்வளோ இருக்குது சார், என்கிட்ட எனக்கு கொஞ்சம் வாங்கி நீங்கள் அனுபவிங்க சார், நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்ல முடியுமான்னா என்னால் வாங்க முடியாது. அதுக்கு மீறி வாங்கணும் அப்படின்னா அந்த பிரபஞ்ச சட்டத்துக்கு நான் எதிர்ப்பாளராக மாறுவேன். அப்போ எல்லாத்துக்கும் அந்த இப்போ கர்ம வினையை வாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த இறைவனுக்கு மட்டும் உண்டு. அந்த பரம்பொருள் சக்திக்கு மட்டும்தான் உண்டு. உங்களுடைய பாவ வினைகளை சாபங்களை தீர்க்கக்கூடிய, அதனால தான் பக்தியில் நிறைய இடங்கள்ல சில நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதை நமக்கு புரியாமல் வேறு மாதிரி நம்ம கதை வச்சுக்குவோம். அதை நம்ம வந்து இப்படி புரிஞ்சுக்குவோம், மாற்றி மாற்றி புரிஞ்சுக்குவோம். அதனால தான் நமக்கு அந்த தெளிவு வரல. அதனால உமாதண்டமணி அம்மா பேசினாலும் அவங்க பேசினாலும் இவங்க பேசினாலும் அதனுடைய மெய்ப்பொருளை புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். மெய்ப்பொருள் நிறைய தடவை பேசுறதுனா எதுவும் ஆக போறதில்ல. அதனுடைய உட்பொருள் என்ன, மெய்ப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாத்துலேயும் ரகசியங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. நான் சொன்னது சும்மா ஒரு பாயிண்ட், நாட் ஒன் தான். ஒரு எடுத்துக்காட்டுக்காக இவ்வளோ விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு. அப்போ அதில் உள்ள மெய்ப்பொருளை நம்ம எடுத்துக்கிறதுக்குள்ள ரொம்ப தயாராக இருக்கணும். இதே வந்து பக்தியில் வழிபாட்டில் எவ்வளோ சூட்சமங்கள் இருக்குது தெரியுமா? எவ்வளவோ சூட்சமங்கள் இருக்குது. அதை வந்து மனித உடலை வந்து கோவிலாகவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக விக்கிரகத்தை வந்து ஒரு பெரிய ஒரு பரமாத்ம சக்தியாகவும் சாதாரணமாக வடிவமைக்கல. முன்னாடி இருந்த சித்தர்கள் நம்ம சொல்லுவோம். யார் சித்தர்கள்? சித்தங்களை உணர்ந்தவர்கள், அனைத்து விதமான அஷ்டமா சித்துக்களையும் வந்து அடைந்தவர்கள் தான் சித்தர்கள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து தெரியும், இறந்த காலமும் தெரியும், எதிர்காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், 3 காலமுமே தெரியும். அவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த பூமியை பாதுகாக்கிறதா. இந்த பிரபஞ்சத்தை வந்து இன்னைக்கும் நீங்கள் உங்களை சுற்றி எவ்வளோ எவ்வளோ ரகசியங்கள் நடந்துருக்கு தெரியுமா? எத்தனை ஆன்மாக்கள் வந்து நம்மளாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தியாகம் செஞ்சு யோகத்தில் இருக்கு தெரியுமா? எத்தனை ஆன்மாக்கள் இந்த பூமியில் வந்து இயற்கை இந்த எவ்வளவோ வந்து இயற்கை சீற்றங்கள் வந்து எவ்வளோ நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனை உயிர்கள் வந்து இந்த சேவைக்கு அர்ப்பணிச்சிருக்கு தெரியுமா? எத்தனை சோல்ஸ், அதெல்லாம் கணக்கே கிடையாது. அப்போ இறைவன் அந்த அளவுக்கு வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்கள் மீது அன்பு வைத்துள்ளான். அந்த அன்பினுடைய அளவு நமக்கு தான் குறைஞ்சி போச்சு. பிரச்சனை எங்கே அப்படின்னா நமக்கு போச்சு. யார் மேலே அன்பு வைக்கிறது இல்லை. ஏன்னா இருக்கிற சாமிக்கே நான் வந்து வைக்கிறது எப்படி இல்லாத சாமிக்கு வைக்கணும்னு சொல்லக்கூடாது. அப்போ உங்களுக்கு மேலே ஒரு சக்தி உங்களை இயக்கிட்டு இருக்கு, உங்களை பார்த்து கொண்டே இருக்கு, உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் அதில் விழிப்புணர்வு வைக்கணும். நல்லா பாருங்க, எல்லா மதத்திலும் இது இருக்கு. இது கிறிஸ்டியானிட்டியில் பாருங்க, கர்த்தர்னு உயிரை விடுவாங்க. கர்த்தர் அவங்களுடைய பிரசங்க அபிஷேகம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டேன்னு நீங்கள் மாறிடுவீங்க. அது என்னன்னா அதிர்வுகளால் நீங்கள் நிரப்பப்படுறீங்க, அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்படுறீங்க. அந்த அதிர்வுகளாலையும் அபிஷேகத்தாலையும் நீங்கள் நிரப்பப்படுறதுனால அதுலேருந்து வெளியே வர்றது அவங்களால வர முடியாது. அந்த கிறிஸ்டியானிட்டியில் உள்ளவங்க அதில் மூழ்கிடுறாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு நல்லது நடக்குது. இஸ்லாத்தில் உள்ளவங்க அதே தான், சேம் அதே தான். அங்கே தொழுகை, அங்கே அந்த குரான் ஓதுதல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முறையாக பின்பற்றப்படுது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அந்த கர்ம விதிக்கு ஏற்பதான் பிறப்பு அமையுது. அந்தந்த சூழலில் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு அமையுது. இது கூட வந்து ஒரு பெரிய ரகசியம் தான். அதனால வந்து இந்த இடம் உயர்ந்தது, அந்த இடம் உயர்ந்தது என்று இங்கே வந்து அந்த கூற்றுங்கிறது தப்பு. இவங்க உயர்ந்தவங்க, அவங்க உயர்ந்தவங்க, இந்த மதம் உயர்ந்தது, அந்த மதம் உயர்ந்ததுன்னு சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அந்தந்த மதங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து நீங்கள் சரியான ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் எவ்வளோ தான் இப்போ இருந்து காலையில் வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்தால் உங்களுக்கு புரியவே புரியாது. ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்கும் கேட்குறதுக்கு. ஏதோ அருள் சொல்கிறாரு, ஏதோ கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குப்பா, ஆனால் புரியல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களே தவிர உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியாது. அதை எப்போ நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் உணர்வில் நீங்கள் அந்த இறை நிலையை உணரணும். உதாரணத்துக்கு எனக்கும் நிறைய ஆசை இருந்தது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய புஸ்தகங்கள்லாம் திருப்பி படித்தேன். நிறைய இதே வேலை எனக்கு நிறையா படிக்கும்போது எதுவுமே தெரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய சாது சன்னியாசிகள் பின்னாடி, காவி கட்டுறவங்க பின்னாடி போனால் அவங்க ஏதாவது வேலையை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, சொல்லித்தர மாட்டாங்க. சுற்றி பார்த்தா அப்படின்னா ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அனுபவம் இல்லாத காலத்தில்.
அப்ப ஒரு சன்னியாசி வந்து நான் அன்னைக்கு ஒரு கூட போயிட்டுருக்கேன். ஒரு நண்பர் வந்து சதுரகிரி மலை ஏறிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு ஆன்மீகத்துக்கு வந்து ஒரு 4, 5 வருடம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா. நைட்டு கரெக்ட்டா ஒரு 1 மணி, 2 மணி இருக்கும். அன்னைக்கெல்லாம் வந்து தைரியமா போவோம். ஒரு 10, 11 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, யா நம்ம மலை ஏறுறது எப்ப வேணாலும் ஏறலாம், எப்படி வேணாலும் ஏறலாம். காட்டு மிருகங்களும் இருக்கு. ஆனா இரவுல நடந்தோம் அன்னைக்கு. நைட் இரவுல தான் அன்னைக்கு நாங்க மலை ஏறும்போது 2டே பேர் தான் போறோம். வேற யாரும் எங்க கூட இல்ல. 2டே பேர் தான் போறோம். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும். ஆமா. 60 வயசு இருக்கும். அவர் ஏறும்போது அவர்ட்ட தான் கேட்கிறேன். ஆன்மீகத்த பத்தி நான் அந்த மாரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சரிப்பா வாப்பா என் கூட போலான்னு சொல்லி அவரு என்னைய கூட்டு ஏறுறாரு. அவருக்கு ஆமா 60 வயசுல இருக்கும். நைட் ஒரு 1 மணி இருக்கும். டார்ச் லைட் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. நெறைய இடையில பாம்புலாம் பார்க்குறாரு. அவர் ஜாலியா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போறாரு. நான் பேசிட்டே போறோம்னு வச்சுக்கங்க. இதெல்லாம் ஒரு அனுபவம் அந்த இடத்துல. இப்பலாம் போனா பயந்துருவோம். அந்த ஒரு இது இருக்கு. அவரு சொல்றாரு சொல்லிட்டு நானும் அவர்ட்ட பேசிட்டே போனேன். சாமி நீங்க கடவுள பார்த்துருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் காமிக்கிறீங்களா? அப்படின்னு ஒரு அப்ப வந்து அன்னைக்கு அறியாத ஒரு மனதில கேட்கிறேன். அவரு சொல்றாரு, "40 வருஷமா நான் தொலாவிட்டு இருக்கேன் தம்பி. 40 வருஷமா தொலாவி நான் சதுரகிரிக்கு வந்துட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என்ன கிடப்பாரு" அப்படின்னு நம்பிக்கை பாருங்க அவரு அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு. அந்த மாரி நம்ம கடவுள வெளியில தேடணும் அப்படின்னா தேடிட்டே தான் இருக்கணும். அந்த கடவுள் சக்திய அந்த கடவுள் சக்திய நம்ம வந்து அப்படிலாம் நம்ம வெளியில தேடும்போது தேடிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அந்த நோக்கம் அதிகமாயிட்டே போகும். அதனுடைய தேடல் அதிகமாயிட்டே போகும்போது அது முழுமை அடையாது உங்களுக்கு. இப்ப அந்த முழுமை அடையணும்னா என்ன பண்ணணும்? எங்க தேடணும்னா நம்ம உள்ள தேடணும். நம்மளுடைய மனதில தேடணும். அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஓ! இவரே 40 வருஷம் இவ்வளோ தூரம் தேடி இருக்காரு. இவருக்கு கிடைக்கலையே! இப்ப நமக்கெல்லாம் எவ்வளோ காலம் ஆகுமோன்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனா அதன் பின்பு பார்த்தீங்கன்னா, கடுமையான உழைப்பு. கடுமையான உழைப்புன்னு சொல்றத விட, சும்மாலாம் ஒரு விஷயத்த அடைய முடியாது. இப்பயுமே நான் அடைஞ்சுட்டுலாம் சொல்ல மாட்டேன். அனுக்கிரகம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு அவ்வளோதான். மற்றபடி அந்த அவர பேசக்கூடிய ஒரு அறிவு கிடைச்சிருக்கு அவ்வளோதான். அவருடைய புகழ பாடக்கூடிய அளவுக்கு, அவருடைய பெயர இந்த உலகத்துக்கு எடுத்து உரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு. ஒரு சின்ன அறிவு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கங்க. இதுக்கு மேல நெறைய இருக்கு. அப்ப அப்பதான் அந்த எண்ணம் வந்தது. அதன் பின்பு பார்த்தீங்க அப்டின்னா, அனுபவம். அனுபவம்ங்கிறது வந்து அவ்வளோ சர்வசாதாரண விஷயம் கிடையாது. 2 வேணும். 2 விஷயம் வேணும். அனுபவம்ங்கிறது அந்த இறை அனுபவம். நம்ம எல்லாருமே வழிபாட்டு தலத்துக்கு செல்லுறோம். வழிபாடு செய்றோம். தியானம் செய்றோம். எல்லாம் பண்றோம். ஆனா, அந்த தியானத்திலயோ, இல்ல வழிபாட்டிலயோ நமக்கு கிடைக்கிறது என்ன? கிடைத்த அனுபவம் என்ன? நம்ம தெரிந்து கொண்ட அனுபவம் என்ன? அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னா, இதுல மோஸ்ட்லி உங்களுடைய கர்ம வினை. உங்களுடைய கர்ம வினை மற்றும் இறை அனுக்கிரகம். இறை அனுக்கிரகம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, தடைகள் உங்களுக்கு இல்லாதபோது உங்களுக்கு கிடைக்கும். எப்ப தடைகள் உங்களுக்கு இல்லாம இருக்கும்? பாவங்களும், சாபங்களும் உங்க முன்னாடி கண் முன்னாடி இல்லாதபோது. பாவங்களும், உங்க சாபங்களும் உங்க கண் முன்னாடி இருந்ததுன்னா, இறைவனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது. பாவங்கள் என்ன? இந்த பிறவியில, இப்ப இருக்கக்கூடிய இந்த பிறவியில, இல்ல முன்னாடி இருக்கக்கூடிய பிறவியில நீங்க பாவம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னாலும், இல்ல பிற உயிர்களுக்கு உடலாலோ, மனதாலோ உங்கள துன்புறுத்தி துன்புறுத்தி ஏதாவது நீங்க சாபங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா, அந்த இறை அனுக்கிரகத்த எடுக்கிறதுல தொய்வு ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த இறை சக்திய எடுக்கிறதுல. தொடர்ந்து தியானம் செய்றோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரே மாரி நம்ம வளர்ந்துர்றோமா, அந்த டெவலப் ஆகுறோமா அப்படின்னா இல்ல. அவரவருடைய நிலைக்கு ஏற்ப அது மாறுபடுது. அது மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாவங்களும், சாபங்களும் நமக்கு அந்த இறை ஆற்றல பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய தடைய ஏற்படுத்துது. அப்ப நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு தெரியாது. நம்மளுடைய கர்ம வினைய பத்தி நமக்கு என்ன தெரியும்? நம்ம அந்த அளவுக்கு ஆத்ம விழிப்பு நிலையிலயா இருக்கோம் அப்படின்னா இல்ல. ஓரளவுக்கு நம்ம அந்த உலக ஈர்ப்பு நமக்கு அதிகம். அப்ப நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்பணும். பொதுவா. அந்த சக்திய வந்து பல அன்பர்கள் பலவிதமா நமக்கு சொல்லியிருப்பாங்க. மகாபெரியவர் ஒரு மாரி சொல்லியிருப்பாரு. ரமணர் ஒரு மாரி சொல்லியிருப்பாரு. இது மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி சொல்லியிருப்பாரு. ஆனா எல்லோருடைய கூற்று எதுவுமே இங்க தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப நம்முடைய கேள்வி ஞானம் எங்க இருக்கணும் அப்படின்னா, இவங்க இது சரி, தவறு இதெல்லாம் கடந்து, உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு வழிய கடைபிடிக்கணும். உங்களுக்கு பிடித்த ஒரு வழிய கடைபிடிச்சு, அத நீங்க தொடர்ந்து பக்தி மார்க்கமா, இல்ல ஞான மார்க்கமா, இல்ல யோக மார்க்கமான்ற அத கடைபிடிச்சு நீங்க அத புடிச்சு கரெக்ட்டா போனீங்க அப்படின்னா, உங்களால அந்த பரம்பொருள் சக்திய நீங்க வந்து உங்களுடைய ஆன்மா உணர்வுல நீங்க அத அனுபவித்து உணரணும். அதுதான் உண்மையான இறை லயம் அல்லது இறை அனுபவம்னு சொல்றது. அந்த அனுபவம் கிடைக்க வரை இந்த குழப்பம் இருக்கும். அந்த அனுபவம் கிடைக்கும் வரை உங்களுக்கு இந்த குழப்பம் தொடர்ந்து நீடிக்கும். அப்ப அந்த அனுபவத்த எடுக்கணும் அப்படின்னா, நீங்க
2 நான் சொன்ன மாரி அந்த இறை அனுக்கிரகமும், உங்களுடைய கர்ம வினையில வந்து உங்க கர்மாவும் இருக்கணும். 2மே ஜாயிண்ட் ஆகும்போது அது நடக்கும். அப்ப முயற்சி செய்யணும். அதுதான் முக்கியம். முயற்சி செய்யணும். ஒரு பக்கம் வந்து உங்க பொருள் தேடலுக்கான ஒரு முயற்சி தொடர்ந்து இருக்கு இல்லையா? அத செய்யுங்க. அத நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். நெறைய சம்பாரிக்கணும். கண்டிப்பா வேணும். நம்ம வீட்ல வந்து கணவன பார்க்கணும், குழந்தைகள பார்க்கணும், அடுத்து வீடு கட்டணும், அடுத்தடுத்த நிலைக்கெல்லாம் போகணும். அதெல்லாம் வேணும்னா பணம் வேணும். அப்ப பணம் வேணும்னா இந்த உலக பொருள் ஈட்டும் நம்ம ஒரு ஒரு வேட்கை இருக்கணும். அதெல்லாம் இருக்கணும். இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். அந்த பக்கம் அந்த ரீதியான ஒரு ஆசைய வச்சுக்கங்க. வேண்டான்னு சொல்லவே மாட்டேன் நான். அத விட்டுட்டு இங்க வாங்கன்னு யாரையும் சொல்ல மாட்டேன். இல்லறதுக்கு பின்னாடி தான் துறவறம். உங்க துறவரத்த உங்க மனசுலயே வச்சுக்கங்க ஒரு பக்கம். 2 டைப்பா உங்க மைண்ட வச்சுக்கங்க. அப்புறம் அந்த அனுபவத்த பெறுறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. அதுதான் முக்கியம். அந்த அனுபவத்த நீங்க எடுக்கணும் அப்டின்னா, நான் சொன்ன அந்த நிலையெல்லாம் கடந்து வரணும். நான் சொன்ன இந்த விளக்கங்கள்லாம் உங்களுக்கு எப்ப தெரிய ஆரம்பிக்கும் அப்டின்னா, உங்க அந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள அதிகமாகும்போது, ஒரு பெரிய விஷயத்த அதான் நம்ம சித்தர்கள் அனிமா, லகிமா அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசா சின்னதாக்குறது அனிமா. சின்னத பெருசாக்குறது லகிமான்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த சிஸ்ஸு அஷ்டமா சித்திகள்ல வரும். அது மாரி பெரிய விஷயத்த ரொம்ப சின்ன விஷயமாக்குறதும் அந்த பவர் உங்கள்ட்ட இருக்கு. சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக்குறது உங்களால முடியும். இப்ப நான் பேசுறது எல்லாமே ரொம்ப சின்ன விஷயத்த தான் ரொம்ப பெருசாக்குறேன். சின்னத உங்கள்ட்ட பெருசாக்குறேன். பெரிய விஷயத்த ரொம்ப சின்னதாக்குறேன். என்கிட்ட இப்ப சில பேர் ஒரு 3/4 மணி நேரம் அவங்களுடைய பிரச்சனைய சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு சொல்யூஷன் வந்து 2 வார்த்தை தான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பாங்க. காரணம் அவங்க ரொம்ப லென்த்தா கொண்டு போன விஷயத்த அப்படியே சுருக்கி, இவ்வளோதாங்க மேட்ரு. இத செய்யுங்க சரியாயிரும். அவ்வளோதான். இந்த ஒரு பவர் எபிலிட்டி நம்மட்ட இருக்கணுங்க. ஒரு மையத்தில பயணிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம வந்து நம்மளுடைய முயற்சி எந்த மாரி இருந்தது? அது ரொம்ப முக்கியம். ரகசியம் அப்படிங்கிறது நெறைய இப்ப காக்கப்படுது அப்படின்னு சொன்னேன். இப்பயுமே நான் ரகசியத்த காத்து தான் உங்கள்ட்ட சில விஷயங்கள் உங்கள்ட்ட உண்மைய மட்டும் சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச நெறைய விஷயங்கள் வந்து என்னுடைய மனதில புதைஞ்சிருக்கு. அவ்வளோதான். அது வந்து அனுபவ ரீதியான ஆன்மாக்களுக்கு புரியும். இந்த நேரத்துல, இந்த இடத்துல நமக்கு இது போதுமானது. இப்ப நம்ம குடுத்த ஞானம் வந்து போதுமானது. இது உங்கள வந்து அந்த இறை நிலைக்கு கொண்டுட்டு போகும். அதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இங்க நடக்கக்கூடிய வழிபாடுகள், இங்க நடக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கரெக்ட்டானது, அக்யூரேட்டானது. சில இடங்கள்ல வழிபாட்டுல து சில இடையூறுகள், சில இடைச்சொருகல்கள் வந்தது. இடைச்செருகல் அப்டின்னா, எனக்கு வந்து இப்ப எனக்கு புடிச்ச மாரி நான் வழிபாட்ட மாத்திக்கிட்டேன். இந்த மாரி மனுஷங்களுக்கு அவங்கவங்களுக்கு புடிச்ச மாரி வழிபாட்ட மாத்திக்கிட்டாங்க. அதனால நெறைய பாவங்கள் அதிகமாச்சு. அதுல இப்ப வள்ளல் பெருமான் ரொம்ப அத அருமையா சொல்லுவாரு. அவங்கவங்களுக்கு புடிச்ச புடிச்ச மாரி அவங்கவங்க வழிபாட்டு முறையெல்லாம் எடுத்துக்கிட்டு கடைசில எல்லாம் பாவிகள் ஆயிட்டாங்க ஒரு பக்கம். அதனால வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு நீங்க போகணும். ஏன்னா, இந்த ஒரு பிறவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிறவி வந்து இந்த ஞானம் உங்க காதுகள்ல கேட்கறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா, நீங்க வெளியில எங்க போனாலுமே உங்களுக்கு ஞானம், ஆத்ம ஞானம் வந்து கிடைக்கிறதில்ல. எல்லாருமே பேசுவாங்க. இப்ப நெறைய தளங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்டின்னா, அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்க அப்டின்னா, ஏதோ வந்தா நம்ம 8 மணிக்கு போனோம் அப்டின்னா, 9 மணி வரையும் நல்லா பொழுது போகுதுப்பா. நல்லா பொழுது போகும். அவ்வளோதான். அவங்க என்ன பேசுறான்னு அவங்களுக்கும் தெரியாது. என்ன கேட்குறான்னு இவங்களுக்கும் தெரியாது. எப்பயுமே ஒரு தெளிவு வேணும். எதுலயுமே ஒரு தெளிவு வேணும். நம்ம என்ன நோக்கத்துக்காக ஒரு குழுவுல இணைஞ்சோம். நம்ம அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். அவங்க பேசுறதுக்கும், நம்மளுடைய மனசுக்கும் என்ன இன்டராக்ட் பண்ண முடியுதா? இதுல ஏதாவது மாற்று கருத்து கேள்வி கேட்கணும். நெறைய கேள்வி கேட்கணும். ஏன் நம்ம இலவசமா நம்ம இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்னா, எல்லாருமே அந்த ஆத்ம சிந்தனைய உயர்ந்து வரணுங்கிறதுக்காக தான். அதனால அந்த ஆதி பரம்பொருள், நம்ம எல்லாருமே அங்கருந்து தான் வந்தோம். உயிராக. கடைசியா நான் சொல்லிர்றேன். எல்லாமே வந்து ஒரு சோல். ஒரு சின்ன ஒரு ஒளிப்புள்ளியா இருந்தா அங்கருந்து தான் வந்தோம். எல்லாருமே அந்த மிகப்பெரிய இறை துகள்ட்டருந்து வந்த ஒரு துகள் தான் நம்ம எல்லாமே. உடலால அல்ல, உயிரால. இந்த உயிர் இருக்கிறத வந்து கண்ல பார்க்க முடியாது. உங்க 2 கண்கள கடந்து அக அறிவால தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதான் தெரிஞ்சுக்க முடியும். இது உங்கள இயக்குது. இப்ப இப்ப பாடம் எது கேட்குது அப்டின்னா, உங்க காதுகள் கிடையாது. அதுதான் கேட்குது. ஏதோ இந்த ஆள் ஒண்ணு ரகசியம்னு சொல்லியிருக்கான்டா. ஏதோ ஒண்ணு சொல்லுவானான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுதான் உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல உண்டாக்குது. அதுதான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு. அதனால எல்லாருமே அந்த ஆன்மாவ உங்களுடைய உடல இயக்கக்கூடிய ஆன்மா. அத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மெருகேத்தணும். அதனுடைய தன்மைய நீங்க மெருகேத்தணும். ஒவ்வொரு நாளும் வந்து ஏன் வந்து கோவிலுக்கு பூஜை பண்றாங்க இல்லையா? தொடர்ந்து ஏன் பூஜை பண்றாங்க? சக்தி அதிகம் மாரி
தொடர்ந்து பாருங்க அபிஷேகம் பண்றாங்க சாமிக்கு. எதனால? சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு தினந்தோறும் நீங்க தியானம் அப்படிங்கிற ஒரு குழியிலயோ, ஞானங்கிற ஒரு குழியிலயோ நீங்க உங்க ஆன்மாவுக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கும்போது உங்களோட ஆன்மா என்னவா இருக்கணும்? நல்ல எண்ணங்கள வந்து உற்பத்தி பண்ணும். நல்ல உணர்வுகள உற்பத்தி பண்ணும். நல்ல எண்ணங்களும், நல்ல உணர்வுகளும் உங்களுக்கு ப்ளஸ்ஸ குடுக்கும். இன்னொரு பெரிய ரகசியம் என்னன்னா, கர்ம விதிய நம்ம தெரிஞ்சு நடக்கணும். கர்ம விதி என்ன? வேற ஒண்ணும் இல்ல. அகர்மம், விகர்மம். அகர்மம், விகர்மம் இந்த 2யும் தெரிஞ்சுக்கணும். அகர்மம்னா என்ன? நல்ல செயல்னு அர்த்தம். விகர்மம்னா கெட்ட செயல்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல செயலுக்கு நமக்கு புண்ணியம் உண்டு. கெட்ட செயல் விகர்மத்துக்கு வந்து அதுக்கு நமக்கு பாவம் உண்டு. 2மே அப்ப அகர்மத்த பத்தியும், விகர்மத்த பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாலேட்ஜ் நமக்கு தனிப்பட்ட ஒரு நாலேட்ஜ் நமக்கு வேணும். அதுதான் ஞானம். நீங்க ஏன் 8 மணிக்கு வாங்க வகுப்ப கேளுங்க, 8 மணிக்கு வாங்க வகுப்ப கேளுன்னு சொல்லி ஏன் நான் தொண்ட தண்ணி போக கத்துறேன் அப்படின்னா, கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கு உங்களுக்கு தான் நன்மை அது. நம்ம உலகியல் வாழ்க்கையில அந்த ஈர்ப்புல போயிட்டு, கடைசியில இந்த சிரமங்கள அனுபவிச்சுட்டு, கடைசியில நம்ம அத சிந்திக்கவே முடியாத அளவுக்கு நம்ம போயிரும். ஏன்னா, காலம் போச்சு அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசி காலத்துல சங்கரா சங்கரானாலும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. சங்கரா சங்கரானாலும் கத்துனாலும், உங்களுடைய அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, உங்களுடைய சாட்சாத் உங்களுடைய சாட்சாத்காரம் உங்களுக்கே விளங்கும். எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்ப தெரியும். குருவருள் ஆன்மீக மையத்தில கத்தி கத்தி சொன்னாங்களேப்பா, கேட்கலையா? அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு அன்னைக்கு அந்த பச்சாதாபம் வரும். இப்ப தெரியாது. அது ஒவ்வொரு நாள்லயும் வந்து இந்த குருவருள் ஆன்மீகத்த மையப்படுத்துவது நம்ம சொல்லணுங்கிறது ஒரு கடமை அவ்வளோதான். மற்றபடி ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சு அந்த மேன்மைய வந்து தொடர்ந்து அடையணும். அதுதான் நம்மளுடைய முழுமையான நோக்கமும் கூட. அதனால கர்ம விதிய புரிஞ்சு, நல்ல கர்மங்கள செய்யணும். நல்ல கர்மங்கள தொடர்ந்து செஞ்சு, அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகள அவன் பால்ல சேர்த்துறணும். வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் என்னால நடக்கலப்பா. நான் சில பேர் சொல்லுவாங்க. சரி நீங்க உங்களால தான் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும்போது கூட அத ஏத்துக்கக்கூடாது நம்ம. மனசார ஏத்துக்கக்கூடாது. சமர்ப்பணம், சிவார்ப்பணம், இல்ல கிருஷ்ணார்ப்பணம், பிரம்மார்ப்பணம் இந்த மாரி சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டீங்க அப்படின்னா, உங்க கர்ம குணம் குறைஞ்சுக்கிட்டே வரும். நீங்க உங்க கர்ம குணம் குறைய குறைய, உங்க தீய வினைகள் குறைய குறைய பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப லைட் ஆவீங்க. உங்களால ரொம்ப நல்ல அனுபவபூர்வமா தியானம் செய்ய முடியும். இன்னைக்கு ஏன் தியானத்த உங்களால பவர்ஃபுல்லா செய்ய முடியல அப்படின்னா, அந்த அளவுக்கு எதிர்மறை சக்திகள் உங்களைய சூழ்ந்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. எதிர்மறை சக்திகள் சூழ்ந்து இருக்கு. உங்கள் உடலையும், மனதையும் முழுசா சூழ்ந்து இருக்கு. ஏன்னா, நம்ம அங்க தான் இருக்கோம். நம்ம நெனச்சுட்டு இருப்போம், நம்ம சுத்தி எல்லாமே நம்மள நல்ல விதமா நெனப்பான். உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து இந்த பொறாமை, கோபம் இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறையவே அதிகமாவே இருக்கு. அதனால வந்து அத வந்துருங்க. அதனால இனிமேல் கேலி பண்ணக்கூடாது. பொதுவா அவங்க ஒரு மாரி அவங்களுக்கு தெரிஞ்சு செய்றாங்களோ, தெரியாம செய்றாங்களோ, மத்தவங்களுடைய இத டச் பண்ணவே கூடாது. அவங்களுடைய நிலையில அவங்க இருக்காங்க. அவங்களுடைய நிலையில மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு மனிதன் பக்தி பண்றான் அப்படின்னா, பக்தி மட்டும் தான் பண்ணுவான். அது தப்பு கிடையாது. வருவான். அவனுக்கும் இந்த இறைவனுடைய அந்த அனுகிரகம் கிடைக்கும்போது, அவனும் மாறுவான் ஒரு நாள். அப்ப எல்லா மார்க்கங்களும் எதற்காக அப்படின்னா, உலக நன்மைக்காக. இப்ப உலக நன்மைக்காக அந்த ஆதி பரம்பொருள் சக்தியானது தொடங்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம சரி இதெல்லாம் நல்லா பேசி முடிச்சாச்சு. ஏதோ நெறைய விஷயத்த சொல்லியாச்சு. ஒரு பக்கம் நம்ம கடைபிடிக்கிறது, கடைபிடிக்காதது நம்மளுடைய விருப்பம் அது. இங்க மேட்டருக்கு வந்துருவோம். சரி இந்த பிறப்பினுடைய நோக்கம் தான் என்ன? கடைசியில. இந்த பிறப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த உடலால உயிரோடு இருக்கும்போது இறக்கணும் அவ்வளோதான். இந்த உடலால. இந்த உடல் உணர்வுகளால நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இறந்தான் அப்படின்னா தான், இந்த உடல் உணர்வு நிலை சொல்றோம் இல்லையா? நம்ம இந்த உடல் உணர்வு, தேக உணர்வு நிலை நமக்கு இதால இறந்து, உயிரோடு இருக்கும்போதே அந்த பரம்பொருள் சக்தியோட நீங்க ஐக்கியமாணும். இது எப்படி முடியும்னா, சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் தான். நிச்சயமா சாத்தியம். நீங்க தினந்தோறும் தியானம் செய்றீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன கிரியேட் பண்ணி உட்கார்றீங்க இல்லையா? இந்த அமரக்கூடிய நிலையில உங்களுடைய எல்லா கனெக்ஷனுமே எங்க இருக்கும் அப்படின்னா, காடுட்ட கனெக்ட் ஆகிதே இருக்கும். எல்லாருடைய கனெக்ஷனும் அங்க தான் இருக்கும். இப்ப நம்ம செய்யறது எல்லாமே தாரணா ஸ்வரூபத்துல வரும். தாரணா அப்படிங்கிறது ஒரு பழக்கத்த தொடர்ந்து நம்ம செய்யும்போது, அதுல ஒரு அப்பப்ப சில ரிசல்ட் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதுவே ரொம்ப ஆழமா போயிட்டீங்க அப்படின்னா, அந்த அனுபவம் உங்களுக்கு இயல்பாவே கிடைக்க ஆரம்பிச்சுரும்.
இப்போ எல்லாருமே அந்த காட் லிங்க்ல தான் இருக்கீங்க. பட் உங்களுடைய அந்த கர்மா இப்போ வந்து தடையான கர்மாஸ் கொஞ்சம் விலகி ஆல்ரெடி கொஞ்சம் நீங்கள் வந்து எம்டியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் நம்ம இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்களால் வந்து உணர முடியும். இப்போ நான் சொன்ன எல்லா சக்தியும் உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும். அதை செயல்படுத்தவும் முடியும். நான் சொல்றது அது தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது. அதை இந்த கூடிய ஜென்ரேஷனில் அதை நீங்கள் செயல்படுத்தவும் முடியும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அதனால வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த பரம்பொருள் சக்தியோட எப்போ நம்ம இணைஞ்சு இருக்கோமோ, நம்ம சேர்ந்து இருக்கோமோ, அப்பதான் நம்மளால வந்து இந்த உலக விக்கினங்களை கடந்து இருக்க முடியும். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கோம்? எத்தனை பேர் வந்து இந்த குடும்பத்தை அந்த காம, கோப, லோப, மத, மாச்சரிய, அகப்பற்று, புறப்பற்று இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எத்தனை பேர் அந்த பரம்பொருள் சக்தியோட ஜாயிண்ட் ஆக நினைக்கிறோம்? ரொம்ப குறைவு. கடவுள் அடையணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க பொதுவா. இயல்பான்னு நான் சொல்றேன். அது எல்லாத்துக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவுங்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு அந்த சிந்தனை, ஆசை இருக்கும். அதனால வந்து நம்ம அங்கிருந்து பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ம வினையினுடைய பயனா நம்ம பூஜ்ய பிராமண ஃபரிஸ்தா. வேற ஒன்றும் கிடையாது. அனாதி அப்படின்னா அதாவது முதலும் முடிவும் இல்லாத ஒரு பிரபஞ்சத்துல, முதலும் முடிவு இல்லாத பிரபஞ்சத்துல ஆதி ஸ்வரூபமானவர் இருக்கார். அவர் பரம்பொருள் சக்தி. அனைத்தும் அவனாகவே உள்ளான். அது அவனே அனைத்துமாக உள்ளான்னு சொல்றோம். அந்த அனாதியான உலகத்துல ஆதி பரம்பொருள் அந்த ஆதி சக்தியானது நிறைஞ்சிருக்கு. அங்கிருந்து இந்த பூமிக்கு நம்ம பிறப்புக்கு வரும்போது என்ன சொரூபத்துல வர்றோம் அப்படின்னா, நமக்கான அந்த கர்மாஸ் எல்லாம் சொல்லிதான் நம்ம அங்கிருந்து இங்க சென்ட் பண்றாங்க. நம்ம எல்லாமே உயிராற்றலா இங்க உள்ள வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எதா வர்றோம் அப்படின்னா, இங்க வந்து ஒரு சோலா நம்ம கிரியேட் பண்ணி நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, அனாதியிலிருந்து அந்த ஆதி சொரூபத்திலிருந்து இங்க பூமிக்கு வந்து இங்க பிறப்புக்கு வர்றோம். பிறப்புக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்யன் ஆயிட்டோம். எதுவும் மற்ற நிலையில வந்துட்டோம். பாருங்க, நான் உயர்ந்த நிலையில இதுவே நீங்க பாருங்க 100 வருடத்துக்கு பின்னாடி, அதுக்கு முன்னாடி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போக 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 பார்த்தா மனிதனுடைய மனோநிலை உயர்ந்திருந்தது. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இதெல்லாம் ரொம்ப உன்னதமான படங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து சூட்சமான ஒரு விஷயம். அதை நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு சரியா புரியாது. பொதுவாக அது நமக்கு புலப்படாது. அந்த நிலையை நம்ம பூஜ்ய நிலைக்கு வந்து பூஜ்யத்திலிருந்து நம்ம பிராமணனா மாறணும். பிராமணன்னா யார்? பூணூல் போடணும்னு சொல்லவில்லை. பிராமணன் அப்படின்னா ஒரு உயர் வழிநிலையை கடைபிடிக்கிறவன் தான் பிராமணன். பிராமணன்னா யார் அப்படின்னா இறைவனை அடையக்கூடிய அந்த மார்க்கத்தை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பிராமணன் தான் ஒரு வகையில். அந்த பிராமணனாய் நம்ம வந்து ஃபரிஸ்தாவாகணும். ஃபரிஸ்தாவாகணும் என்னன்னா எல்லா மதத்துலையும் அது இருக்கு. இஸ்லாத்துலேயும் இருக்கு, கிறிஸ்டின்லேயும் இருக்கு, இந்துதுலையும் இருக்கு. அதில் பாருங்க அந்த இதில் வந்து நம்ம வந்து தேவதைகள்னு சொல்லுவோம். இதில் கிறிஸ்டினில் வந்து ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் வந்து தேவ தூதர்கள்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த 3 விதமாக சொல்லுவாங்க. இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த இந்த பாடியிலேருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சக்தி நிலையை மேம்படுத்தி நம்ம அந்த ஆதி பரம்பொருளை அடையணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நோக்கம். இப்போ நான் சொல்கிறது பெரிய லாங் டைம் ப்ராசஸ், ஒரு பேசிக்காக சொன்னேன். அதனால் எல்லா உயிர்களும் வந்து அந்த பரம்பொருள் சக்தியை அடையணும் அப்படிங்கிறது பிரதான நோக்கம். அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி இவங்களோட சண்டை, அவங்களோட சண்டை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த சொத்து பிரச்சனை, அந்த சொத்து பிரச்சனை எதுவுமே அவங்க கூட வராது. நீங்கள் அப்படி ஏதாவது மனதால உடலால் ஒருத்தனை பாதிப்பு உள்ளாக்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்கள் கூட கண்டிப்பாக பின்னாடி வரும். அதை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். நன்றி.